காலி ஆயிட்ட. பாதியில கிடக்கு எல்லாம் என்ன செய்ய? சட்னி அரைச்சேன், அதை தாளிக்காம அந்த பையன் வச்சு தின்னுட்டு போயிட்டான். மத்தியானத்துக்கு குழம்பாவது ஏதாவது வைக்கணும். எல்லாம் காய் எட்டி வச்சிருக்கேன். வேலை வேற கிடக்கு. இப்பதான் கேஸ் வாங்கின மாதிரி இருக்கு, அதுக்குள்ள காலியா போயிட்டு. இந்த மனுஷன் கடையில் உள்ள கேஸ குடுத்து விடுதேன்னாரு, எப்ப வாராருன்னு தெரியலையே. என்ன கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிய? கப்பல் எதுவும் கவுந்து போச்சா? ஏடி வாங்க வாங்கடி, என்ன காரமரே வந்திருக்கிய? வாங்க. ஆமா, என்னாச்சுக்கா சோகமா உட்கார்ந்துருக்கிய? அதை ஏமிட்டி கேக்கிய? காலையில பாதி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்து இந்த கேஸ் காலியா போயிட்டு. என்னது கேஸ் காலியா போயிட்டா? ஏடி நீ எடுத்துட்டு இப்படி சாக்காவுத? அவ உங்ககிட்ட 2 தோசை சுட்டு வாங்கிட்டு போகுன்னு வந்தா கேஸ்ல என்னது வாயை பளந்துட்டா. ஆமாக்கா, எங்க அம்மா புட்டு வீட்ல இருக்கல, என்ன பாடா படுத்துதா கேட்டியலா? காலையில உப்புமா கிண்டி வச்சிருக்கேன், தோசை வேணும்ட்டா. அதான் சரி உங்ககிட்ட 2 தோசை வாங்கிட்டு போகுன்னு வந்தேன். நீங்க கேஸ் இல்லைங்கிய. ஐயா அப்படியா? கொஞ்ச நேரம் இருட்டி. என் வீட்டுக்கார இருந்த அந்த கடையில வேலை பார்க்குற பையன்ட்ட கடையில உள்ள கேஸ் கொடுத்து விடுதேன்னாரு. கொண்டு வந்ததும் உனக்கு 2 தோசை சுட்டு தாரேன். ரொம்ப அவசரம்னா கொஞ்சம் மாவு கப்பல கோரி தரட்டாப்ல வீட்ல போய் ஊத்திக்கிடுதியே தோசை. வீட்டுல போய் ஊத்தவா? அது பின்ன அதுக்கு 2 பாத்திரத்தை கழுவணும், தோசை கல்ல போடணும், எண்ணெய ஊத்தணும். எண்ணத்துக்கு போட்டு நான் கொஞ்ச நேரம் இருந்து அந்த அண்ணன் கேஸ் கொடுத்து விடுவோம்ல, அதுக்கப்புறம் தோசை சுட்டு 2 தோசை வாங்கிட்டு போறேன். அதான பார்த்தேன், லட்டு எப்பேற்பட்ட ஆளு. நான் கூட தோசை மாவு வாங்கிட்டு பீர பொரியன்னு நினைச்சேன். அதெல்லாம் மாட்டா, அவ சுட்டு தோசையா தான் கொண்டு போவான்னு. ஏப்ல பிளாக்கி, உனக்கு என்னடி வந்தது? சுட்டு குடுக்குது அந்த அக்கா. அந்த அக்காவை சுட்டு குடுக்கீங்க, உனக்கு என்ன குத்துது கொடையுதுங்க? ஏப்பா சண்டை போடாதியம்மா. ஏட்டி நான் தானே அவளுக்கு சுட்டு குடுக்கேன்னு. எப்படி என் வீட்டுக்கார அவருக்கு தோசை சுட்டு குடுக்க கல்ல போடதான் செய்வேன். அப்ப 2 தோசையை சுட்டு குடுத்துட்டு போறேன். ஐயா, அப்ப அண்ணன் சாப்பிடாம தான் போறாவளோ? ஆமாட்டி, ஆமா சாப்பிடாம தான் போறாவோ. இந்த கேஸ் வந்தது 2 தோசை சுட்டு அந்த பையன்ட்டே கொடுத்து விடணும். ஏக்க ஏன்ட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் அங்க இன்னைக்கு பொங்கல் பண்ணேன், கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தந்திருப்போம்ல. ஏப்ல என்ன பொங்கல்? வெண் பொங்கலா பண்ண? விளக்குமாறு பொங்கல் பண்ணேன். நான் நீ கேட்டாலும் இப்ப தர போறது இல்ல. நான் அந்த அக்காக்கு தான் கேட்க வேணுமானு. இல்ல இல்ல வேண்டாம். எதுக்கு உங்க வீட்டுல வாங்கிக்கிட்டு அப்புறம் உன் மாமியா கொத்து கொத்துன்னு வருவா, அவட்ட நின்று பேச முடியுமாமா நம்மளால? அதெல்லாம் வேண்டாம். நான் இப்ப கேஸ் வந்ததும் நான் அவருக்கு 2 தோசை சுட்டு கொடுத்துக்கிடுவேன். என்ன ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அவ்வளவுதானே. ஆனா உனக்கெல்லாம் இப்படி மாமியா வந்து இந்த வாய் பேசுறா பாருங்க கைவா. இவளுக்கு மட்டும் நல்ல மாமியா தாங்குத மாதிரி கிடைச்சதோ, இவ்வளவு கையில வச்சு பார்க்க முடியாது. ஆமாட்டி, இது இந்த வாயை கொண்டு அவ மாமியிட்ட பேச சொல்லி பப்ப பப்பம்பா. ஏக்கா நீங்களும் உங்க கூட சேர்ந்து பேசாதீய, சும்மா சொன்னேன்டி. நல்ல வேலை எனக்கெல்லாம் மாமியாரெல்லாம் வந்து வாக்கல. வாச்சிருந்தா அதுவும் தான் ஐயோ பாவும் ஏன்ட்ட கடந்து சிக்கி சின்ன பின்னமாயிருக்கும். எப்படி சொல்லுத பாருக்கா, ரொம்ப நல்ல வாழ்வா. ஏட்டி அவ சும்மா பேச்சுக்கு சொல்லுத, ஆனா அப்படிலாம் செய்ய மாட்டா. அவ நல்ல பிள்ளை. ஆனா யோசிச்சு பார்த்தா ஏக்கா, கூட ஒரு மாமியா மாமனார் அப்படிலாம் இருக்குது நல்லதுதான் போல. ஒத்தாசையா வீட்டுல பேச வைக்க, வேலை பார்க்க செய்ய, என்னத்தையும் 1க்கு 2 சமையல் செய்ய தானே செய்வாவோ. கண்ட மாதிரி சொல்லுவா, இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. ஏப்ல இருந்தாலும் இவ ரொம்ப தான்க்கா பேசுவா. எல்லாரும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இவ்ளோ நல்ல நல்ல தங்கமான மாமியாக்கெல்லாம் இந்த உலகத்துல இருக்காங்க தெரியுமா? எல்லாம் நீ உன் மாமியாவை பார்த்து பார்த்து எல்லாரும் அப்படிதான்ட்டு பேசுத. நான் தான் இந்த பிசாச பார்த்து பார்த்து எல்லாரும் எனக்கு அப்படி தெரியுது நினைக்கேன். இந்த நம்ம இப்ப கல்யாணம் முடிச்சா தெரியுமா, புது பெண்ணு புச்சிமா, அந்த பிள்ளை போன் போட்டு பேசிச்சு. அப்ப அந்த பிள்ளை சொல்லுச்சு, இவன் மாமியா என்னைய நல்லா பாத்துக்கிட்டுதாக்கா, பொங்கலுக்கு வேலையெல்லாம் பார்க்கவே விடல, அதுவே எல்லாம் பாத்துக்கிட்டு வச்சுட்டு அடுத்த ஆளு குறைச்சனா கூட அது சொல்ல விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லுச்சு அந்த பிள்ளை. அடடே, அப்படியே அந்த பிள்ளை பேசிச்சோ? நல்லா இருக்காமா? சந்தோஷம் டி, நல்லா இருந்தா சந்தோஷம் தான் எனக்கு. ஏக்கா எனக்கு ஒரு டவுட். நீங்க தான் எப்படியும் மாத்துக்கு இன்னொரு சிலிண்டர் வச்சிருப்பீல, உங்களுக்கு மொத்தம் 2 சிலிண்டர்ல, அப்புறம் என்னாச்சு? ஏப்ல பொங்கலுக்கு எல்லாம் செஞ்சோம்ல பண்ட பலகாரம்னு,
அதுல நான் அந்த கேஸையும் மாத்தி மாட்டிருக்கேன். எனக்கு ஓனரே இல்ல பாரு. நானும் அந்த ஒரு கேஸ் ஃபுல்லா தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் போய் பார்க்கேன் அதுவும் காலி இதுவும் காலி. ஓனரே இல்ல, நான் மாத்தினதே. அதான் இந்த டைம் ஏதோ இதாகி போச்சு. அவர் வேற அதுக்கு காலில் தைய தக்கான்னு ஏசிட்டு போயிருக்காரு. அடடே, அப்படியா? அதான் பார்த்தேன். நீங்க எப்போதும் இப்படி செய்ய மாட்டீங்களா? நாங்கனாலும் கேஸ் காலியான தட்லாடிக்கிட்டு வருவோம். நீங்க கரெக்டா ஒண்ணு முடிஞ்சது இன்னொன்னு பதிஞ்சு வாங்கிருவீல, இல்லைங்கலன்னு நினைச்சேன். அது என்னமோ உண்மைதான்க்கா. எப்போதும் ஒரு போல இருக்குமா? எப்பமாவது இப்படிதான் ஆயிட்டு மறந்து போயிருவோம். ஆமா பிளாக், சரி அது இருக்கட்டும். பிளாக், நீ என்ன காலங்கத்தாலே வந்திருக்க? வேலை எல்லாம் முடிச்சிட்டியோ வீட்டுல? ஆமாடா, நான் எதுக்கு வந்ததே மறந்துட்டேன். ஏக்கா கொஞ்சம் சீனி தாங்கக்கா. சீனி வாங்கலாம்னு தான் வந்தேன். ஏப்ப சீனி வாங்கயா வந்த? பின்ன இம்பிட்டு நேரம் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல சொல்ல வேண்டாமாட்டி? ஏக்கா காபி போடலாம்னு எடுத்து வச்சேன்க்கா, பார்த்தா சீனி இல்ல. அதான் கூட 2 ஸ்பூன் சீனி வாங்கிட்டு போகும்னு வந்தேன். எங்க அத்தை காபி குடிக்கலன்னா காலையில பாத்ரூம் போவாது. அது வேற உட்கார்ந்துருக்கும் காபி கேட்டுட்டு. உங்ககிட்ட 2 சீனி வாங்கிட்டு போகணும்னு வந்து நம்மள கதை பேசாத, நான் அப்படி பேசிக்கிட்டே உட்கார்ந்துட்டேன். ஏக்கா, அந்த சீனியை கொடுத்து இவ்வளவு அனுப்பி விடுங்க. வாயை பொழந்துகிட்டு இருக்கா பாருங்க. நெஞ்சு வலி வந்து போய் சேர்ந்துட போறா. ஏட்டி ஒரு நிமிஷம் நின்னு எடுத்துட்டு வரேன். பிசாசு லட்டி, நான் உள்ள வரும்போதே உன்கிட்ட சொன்னமலாட்டி எனக்கு ஞாபகப்படுத்திருக்கோம்ல பாரு. நான் மறந்து போய் அப்படி வாய் பார்த்துட்டு கதை பேசிட்டு இம்புட்டு நேரம் உட்கார்ந்துட்டேன். அங்க வீட்டுக்கு போனா எங்க அத்தைக்காரி கண்டுபிடிச்சானா அது வரை தைய தக்கான்னு குதிப்பா. அடடே, இது நல்ல கதையாவள இருக்கு. இவ வாய பார்த்துட்டு இம்புட்டு நேரம் உட்கார்ந்துகிட்டு என்னையெல்லாம் சொல்லுதா இவ. பரவாயில்ல. கொஞ்ச நேரம் சென்னு குடு. கொஞ்ச நேரம் சென்னு பாத்ரூம் போனா என்னவா உங்க அத்தைக்கு இப்போ? உனக்கு என்னடி, நீ இப்படிதான் பேசுவ? ஏட்டி இன்னும் சீனி போ, வீட்ல போய் முதல்ல உங்க அத்தைக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறமா வா வேலையெல்லாம் முடிச்சிட்டு. ஆட்டுக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வாரேனே லட்டு தூர நவர இல்லனா யாரை மிச்சிட்டு பேக்கிட்டே இருப்பேன். போமா தாயே பிசாசு, போ. வாய பொழந்துகிட்டே போறத பாரு. ஏட்டி உனக்கு தான் அத்தைய பத்தி தெரியும்லாட்டி. ஐயோ பாவம் அந்த பிள்ளை. ஆமா பாவம் தான். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஆமா, அது உண்மைதான். நம்மளால பாவம் தான் பட முடியும். அவ தான் சமாளிக்கணும். ஏக்கா, ஆனா உங்க மனதைரியத்தை நான் பாராட்டுதேங்க்கா. அவளை பத்தி பாவப்படுத்தியல, உங்களை பத்தி யாரு பாவப்படுவான்னு நினைச்சு பாத்தீங்களா? உங்க அத்தை என்னாச்சு? உங்க அத்தை வீட்டுக்கெல்லாம் வர்றது இப்ப சோழியே காணும். நீ ஒருத்தி அதையேட்டி ஞாபகப்படுத்துத. எங்க அத்தைக்காரி அவ வீட்லயே கிடக்கா. அவளுக்கு அதுதான் கெதின்னு. சரி கழுத கிடக்கட்டும், அதுவும் நல்லதுதான். அது ஏன் அவ வீடுங்கிய? உங்க மதினி வீடு இல்லையா? ஏன் மதினி வீட்டுல கிடக்கான்னு சொல்லாம அவ மாவா வீட்டுலங்கிய? நீ வேற ஒருத்திட்டி மண்டடிய கிளப்பாதட்டி. எவ்வளவு என்ன படுத்துன பாடு. என்னமோ இப்பதான் கொஞ்சம் அடங்கி கிடக்காவோ ஆத்தாலும் அவளும். அப்படியே கிடக்கட்டும். அது எதுக்கு நம்மளா இந்த வியாலியில போற வானான்னு எடுத்து வியாட்டில விட்ட கதையா? வாங்க எங்க வீட்டுல வந்து இருந்துட்டு ஏன் ஒப்பாரி ஒப்பானே? அதுவும் சரிதான். ஏக்கா, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? டீ போடலான்னு பார்த்தேன். ஒரு சொட்டு டீ தூள் இல்ல. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் டீ தூளும் வேணும். கொஞ்சம் டீ தூள் தந்துருங்கன்னாக்கா போகும்போது. ரொம்ப சௌரியம். சரி துவாசை வேணும்னே தாரேன்ட்டேன். அவங்க சீனி வாங்கிட்டு போறா. அடுத்து நீ தேயில கேட்க எடி நான் என்ன கடையாட்டி வச்சு நடத்துதே. ஏக்கா, என்னக்கா இப்படி சொல்லுதிய? இதுவே போடாத. சரி தாரேன், போகும்போது வாங்கிக்கோ. ஞாபகமா அவ்வளவுதானே. சரி என்ன செய்ய, எல்லாரும் ஒண்ணு மண்ணா ஆயிட்டோம். நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவக்கா. நீங்கெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு தான் போவீங்க. அதுக்கு என்ன இப்பமே சாவ சொல்லுவியோட்டி? என்ன நம்பி 3 ஜீவன் பெத்து போட்டிருக்கேன்டி. அப்படிலாம் சொல்லாத சும்மா கூட. நரகத்துக்கே போனாலும் பரவாயில்ல, ஆனா லேட்டாவே போறேன். ஏதோ நல்லவெல்லாம் சீக்கிரம் வர போய் சேர்ந்துருதாவலாம். இப்பெல்லாம் நான்லாம் ரொம்ப நல்லவளாமா இருக்க விரும்பலாமா? ஏக்கா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னக்கா. உடனே நீங்க வேற, நீங்க இருக்கணும் இன்னும் 100 வருஷம். ஏட்டி அந்த டிராமால இருக்கு பேர் அந்த போன எடு. இவருக்கு ஒரு போன போடுவோம். அவர் வாட்டுக்கு மறந்து போய் இருந்துராம கடையிலே. ஏட்டி போன எடுத்து அந்த போன போட்டு கேப்போம். கேஸ் கொடுத்து விட்டுட்டாரா இல்லையான்னு. அந்த எடுக்க போட்டு கேளுங்கக்கா. இந்த அண்ணட்ட எம்புட்டு நேரம் ஆகுது. எம்புட்டு நேரம் ஆகுது? அவளை எங்க காப்பியை போட்டு இன்னும் கொண்டு வரல. எனக்கு இந்த காப்பியை குடிச்சாதான் ஆய் வரும்னு தெரியாதா அவளுக்கு? வயிறு கலக்குற மாதிரியும் இருக்கு.
குளுன்னு இருக்கும்பா என் அத்தை கிழவிக்கு. நல்லா நான் அவமானப்படுறத பாக்குறதுக்கு அதுக்கு எம்புட்டு சிரிப்பு பாரு வாயில. சீ. ஏட்டி லதா லதா போது நீ யோசிச்சது மேலே பார்த்து. இங்கிட்டு வாயேன் இந்த எனக்கு நாடகம் நேத்திக்குள்ள நாடகம் இந்த போன்ல வச்சு தட்டி. அந்த நாடகம் நேத்திக்குள்ள எபிசோட் நான் பார்க்கவே இல்ல. கிழவி உனக்கு இப்ப அந்த எபிசோட்லாம் பார்க்கலையா என்ன? முன்னாடில என்ன செய்வ? பார்க்க முடியலனா பேசாம தானே இருப்ப. இப்ப இந்த போன் வந்ததுல இருந்து ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க. எல்லாம் எங்க அண்ணனை சொல்லணும். அவன் தானே உனக்கு போன் வாங்கி கொடுத்து அதுல எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்க. நீ வாட்டுக்கு எல்லாம் போன்லயே பாத்துறது இப்போ. ஏப்ல பின்ன நம்மளும் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்ல. ஆச்சிக்கு நேத்துக்குள்ள எபிசோட் மட்டும் அச்சிட்டாமா. கொண்டு அச்சி தரேன். இன்னைக்கு கட்டையில போமா நாளைக்கு கட்டையில போமான்னு